நான் உங்கள் உமா. சோ இன்னைக்கு நம்ம என்ன டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்னா திருக்குறள். ஓகேங்களா? சோ திருக்குறள் பாத்தீங்கன்னா குறளா இல்லாம திருக்குறள் சம்பந்தமாவே நிறைய கேள்விகள் இருக்கு. ஓகேங்களா? சோ திருக்குறள்ல வர விதை என்ன, மரம் என்ன, வராத எழுத்து என்ன, வரக்கூடிய எழுத்துல அதிகமா வர்றது என்ன, சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? சோ திருக்குறளுக்கான வேறு பெயர்கள், திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் திருக்குறள் சம்பந்தமாவே கேட்பாங்க, குறள் இல்லாமலே. ஓகேங்களா? சோ குறள் வச்சு அதோட அணி என்ன, இதுல என்ன மோனை இருக்கா, எதுகை இருக்கா, இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் இல்லாம எக்ஸ்ட்ராவா என்ன வரும் உங்களுக்கு இந்த மாதிரி திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் வரும். ஓகேங்களா? சோ அதுதான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். சோ மொத்தமா 50 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? சோ 50 கொஸ்டினுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் திருக்குறள் சம்பந்தமா இருக்கும். சோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுங்க 50 கொஸ்டினையும். சோ கொஸ்டின் 1ல இருந்து 50 வரைக்கும் ஃபுல்லாவே டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? சோ கொஸ்டின் படிப்பேன். சோ அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஓகேங்களா? சோ திருக்குறள் அது சம்பந்தமான கேள்விகள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அட்டன் பண்ணணும். அதுக்கு இந்த கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ 50 கேள்விகள், அது போக எக்ஸ்ட்ராவா சில தகவல்கள் இருக்கும், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் எழுத போலாமா? ஓகே, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஓகேங்களா? சோ எவ்வளவு மார்க் அப்படிங்கறத, இந்த 50 கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேர் இதனால பலனடைவாங்க. ஓகேங்களா? சோ டெஸ்ட் எழுத போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை. ஓகேங்களா? சோ திருக்குறள் வருது இல்லையா, மொத்தமா எத்தனை இருக்கு, 1330 குறள் இருக்கு இல்லையா, அந்த 1330 குறள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விதை மட்டும்தான் வரும். ஓகேங்களா? சோ அது என்ன பாருங்க, பனை விதை, குன்றிமணி, மூங்கில், நெல். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் குன்றிமணி. ஓகேங்களா? சோ குன்றிமணி தான் அந்த 1330 குறள்லையும் இடம்பெற ஒரே ஒரு விதை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? சோ திருக்குறளை முதலில் அச்சிட்டாங்க இல்லையா, சோ அந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 1812. ஓகேங்களா? சோ 1812. அடுத்து பாருங்க, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா பாருங்க, நட்பு, கல்வி, குறிப்பறிதல், அறிவுடைமை. இந்த 4ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2 முறை வரும். ஓகேங்களா? சோ ஒரே அதிகாரம் 2 டைம் வரும், அது என்ன? ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா குறிப்பறிதல். ஓகேங்களா? சோ குறிப்பறிதல் அப்படிங்கிறது 2 இடத்துல உங்களுக்கு அதிகாரமா வரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். ஓகேங்களா? சோ திருக்குறளை புகழ்ந்து நிறைய பேர் பாடியிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படின்னு தொகுத்திருப்பாங்க இல்லையா, சோ அதுல இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவர் யாரு? ஓகேங்களா? சோ அவ்வை, பாரதியார், பாரதிதாசன், கம்பர். இதுல ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா? சோ இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவரு பாரதிதாசன். ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்ட பெறும் நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், திருவருட்பா. ஓகேங்களா? சோ தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்னு சொல்றது நம்ம திருக்குறளை தான் சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது. ஓகேங்களா? சோ திருக்குறளின் முன்னோடின்னு எதை சொல்றோம்? பாருங்க, சிலப்பதிகாரம், புறநானூறு, நாலடியார், நீதிநெறி விளக்கம். ஓகேங்களா? சோ இந்த 4ல என்ன பாருங்க, திருக்குறளின் முன்னோடி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா புறநானூரை சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திருக்குறளின் ஒளிபு எனப்படுவது. ஓகேங்களா? சோ திருக்குறளின் முன்னோடி பாத்தீங்க அப்படின்னா புறநானூறு, திருக்குறளின் ஒளிபு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? பாருங்க, நீதிநெறி விளக்கம், திருவருட்பயன், நாலடியார், நீதிநெறி விளக்கம். ஓகேங்களா? சோ இதுல வேற ஏதாவது ஒரு பாருங்க, சிலப்பதிகாரம்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, திருக்குறளின் ஒளிபு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா திருவருட்பயன். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, திருக்குறளின் பெருமையை கூறுவது. ஓகேங்களா? சோ திருக்குறளின் பெருமையை கூறுவது நீதிநெறி விளக்கம், புறநானூறு, திருவள்ளுவ மாலை, நாலடியார். ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா திருக்குறளின் பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, அடையடுத்த கருவியாகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? ஓகேங்களா? சோ அடையடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொன்னா எந்த நூலை சொல்லலாம்? பாருங்க, நாலடியார், திருக்குறள், சீவக சிந்தாமணி, சிறுவஞ்ச மூலம். ஓகேங்களா? அடையடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னாலே அது திருக்குறளை தான் குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர். ஓகேங்களா. சோ திருக்குறளுக்கு உரை எழுதினவங்கல்ல 10 பேரை வந்து முக்கியமா சொல்லுவாங்க. பதின்மர் அப்படின்னு சொல்லி முக்கியமா சொல்லுவாங்க. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த 10 பேருக்கு முக்கியம் கொடுப்பாங்க. அந்த 10ல காலத்தால் முந்தியவர் யாருன்னு கேக்குறாங்க. பாருங்க, மணக்குடவர், பரிமேலழகர், தருமர், பரிதி, இந்த 4 பேருமே இந்த 10க்குள்ளதான் வருவாங்க. ஓகேங்களா. சோ காலத்தால் முந்தியவர் பாத்தீங்க அப்படின்னா தருமர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது. ஓகேங்களா. சோ திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது பாத்தீங்க அப்படின்னா நாலடியார். திருக்குறளின் விளக்கம் எது? நாலடியார். அடுத்து பாருங்க, திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் பிந்தியவர். ஓகேங்களா. சோ காலத்தால் முந்தியவர் பாத்தீங்க அப்படின்னா தருமர். ஓகேங்களா. சோ காலத்தால் பிந்தியவர் யார்? பாருங்க, மணக்குடவர், பரிமேலழகர், தருமர், பரிதி. பரிமேலழகர் தான் பாத்தீங்க அப்படின்னா காலத்தால் பிந்தியவர். இவரோட உரைதான் பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ முந்தியவர், காலத்தால் முந்தியவர் தருமர், காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். ஓகேங்களா. சோ திருக்குறளுக்கு 10 பதின்மர் சொன்ன இல்லையா. சோ 10 பேர். அதுல காலத்தால் முந்தியவர் தருமர், பிந்தியவர் பாத்தீங்கன்னா பரிமேலழகர், முதலில் உரை எழுதியவர் பாத்தீங்க அப்படின்னா மணக்குடவர். ஓகேங்களா. சோ முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். அடுத்து பாருங்க, திருக்குறளின் சாரம் எனப்படுவது. ஓகேங்களா. சோ திருக்குறளின் சாரம், விளக்கம் அப்படின்னா நாலடியார்னு பார்த்திருக்கோம். சாரம் அப்படின்னா உங்களுக்கு நீதி நெறி விளக்கம். ஓகேங்களா. சோ திருக்குறளின் சாரம் நீதி நெறி விளக்கம். அடுத்து பாருங்க, திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர். ஓகேங்களா. சோ திருக்குறளுக்கு 10 பேர், அந்த பதின்மர் சொல்லலாம் இல்லையா உரை எழுதினவங்க, அதுல சிறந்த உரை பாத்தீங்க அப்படின்னா பரிமேலழகரின் உரை. இவருதான் காலத்தால் பிந்தியவர். ஓகேங்களா. சோ இவரோட உரை தான் சிறந்த உரை. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? ஓகேங்களா. சோ திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் பாருங்க, மணக்குடவர், தருமன், ஞானப்பிரகாசர், தாமத்தர். ஓகேங்களா. சோ முதலில் அச்சிட்டவர் பாத்தீங்க அப்படின்னா ஞானப்பிரகாசர், தஞ்சை ஞானப்பிரகாசர் 1812. ஓகேங்களா. சோ அப்பதான் முதலில் அச்சிட்டாங்க. அடுத்து பாருங்க, உலக பொதுமறை என அழைக்கப்படுவது. ஓகேங்களா. சோ உலக பொதுமறை அப்படின்னு எதை அழைப்பாங்க? திரிகடுகம், நாலடியார், சீவக சிந்தாமணி, திருக்குறள். ஓகேங்களா. சோ உலக பொதுமறை அப்படிங்கிறது திருக்குறளின் வேறு பெயர். ஓகேங்களா. சோ திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனது? ஓகேங்களா. சோ திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா எந்த வெண்பா அப்படின்னா குறள் வெண்பா. 2 அடி தான் இல்லையா. சோ 2 அடி குறள் வெண்பா. ஆப்ஷன் சி குறள் வெண்பா. அடுத்து பாருங்க, தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல்கள். ஓகேங்களா. சோ கதி அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். கா அப்படிங்கிறது கம்பராமாயணம், தி அப்படிங்கிறது திருக்குறள். ஓகேங்களா. சோ இந்த முதல் எழுத்து எடுத்திருப்பாங்க. கா கம்பராமாயணம், தி திருக்குறள். அப்ப தமிழுக்கு கதினா என்ன? கம்பராமாயணமும் திருக்குறளும். ஓகேங்களா. இந்த மாதிரி கம்பராமாயணம் கொடுக்காம வெறும் ராமாயணம், குறள் இப்படி கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா. சோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எழுத்தை வச்சு எழுதுறோம் அப்படிங்கறதால சோ இப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா. சோ ராமாயணமும் குறளும் அப்படின்னு கொடுத்தாலும் ஆன்சர் ஒண்ணுதான். ஓகேங்களா. சோ கம்பராமாயணம் திருக்குறளை தான் அப்படி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? ஓகேங்களா. சோ விதை பாத்தீங்க அப்படின்னா குன்றிமணின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த இடத்துல 2 மரங்கள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, மா, பலா, தென்னை, வாழை, பனை, மூங்கில், தேக்கு, சந்தனம். என்ன அப்படின்னா பனை, மூங்கில். ஓகேங்களா. சோ திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். அடுத்து பாருங்க, தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது? ஓகேங்களா. சோ திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு எந்நாளை சொன்னிச்சு அப்படின்னா தை 2. ஓகேங்களா. சோ தை 2 தான் திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஓகேங்களா. சோ வீரமாமுனிவர் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளை எந்த மொழியில மொழிபெயர்த்தார் அப்படின்னா லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? ஓகேங்களா. சோ உடைமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய திருக்குறள் நிறைய அதிகாரத்துல வரும். ஓகேங்களா. அதுல இந்த இடத்துல எந்த உடைமை அவர் எழுதல? ஓகேங்களா. சோ ஒடுக்கமுடைமை தான் அவரு எழுதல. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? ஓகேங்களா. சோ திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா. சோ என்னது? திருவள்ளுவ மாலை. அடுத்து பாருங்க,
மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா, சோ பாருங்க, திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார். மாதானுபங்கி அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னா திருவள்ளுவரை சொல்லுவோம். ஓகேங்களா, சோ திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் நிறைய இருக்கும், சிறப்பு பெயர்கள். அதை கடைசியா பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. திருவள்ளுவர் ஓவியம் வரைந்தவர் யார்? ஓகேங்களா, இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா திருவள்ளுவரோட ஒரிஜினல் ஓவியம் கிடையாது இல்லையா, சோ அதை வந்து ஒருத்தவங்க வரைஞ்சாங்க இல்லையா, அவங்க பேர் யார் என்ன? ஓகேங்களா, சோ பாருங்க, வேணுகோபால் சர்மா, பெருநாவலர், நாயனார், முதற்பாவலர். ஓகேங்களா, இந்த இடத்துல இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வேணுகோபால் சர்மா தான் அந்த திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்தவர். ஓகேங்களா, இந்த மூணும் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரின் வேறு பெயர்கள், அதாவது சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா பாருங்க. உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் எது? ஓகேங்களா, சோ அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் பாத்தீங்க அப்படின்னா என்னது? சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மணிமேகலை, திருக்குறள். திருக்குறள் தான் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா பாருங்க. திருக்குறளில் 10 அதிகார பெயர்கள் டேஸ் என்னும் சொல்லில் அமைந்துள்ளன. ஓகேங்களா, சோ திருக்குறளில் 10 அதிகார பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ல தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ பாருங்க, துணைக்கோடல், பெருமை, உடைமை, அறிதல். என்ன அப்படின்னா உடைமை. ஓகேங்களா, சோ உடைமை அப்படிங்கிற அந்த பெயர்ல வர்ற மாதிரி 10 அதிகார பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா பாருங்க. திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள். ஓகேங்களா, சோ திருக்குறளில் உள்ள மொத்த சொல் பாத்தீங்க அப்படின்னா 14,000. ஓகேங்களா, சோ 14,000 சொற்கள் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள். ஓகேங்களா, சோ மொத்த எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா 42,194. சொல் பாத்தீங்க அப்படின்னா 14,000. ஓகேங்களா, அடுத்து எழுத்து பாத்தீங்க அப்படின்னா 42,194. சீர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,310 வரும். ஓகேங்களா, சோ இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு திருக்குறளுக்கு 7 சீர் இல்லையா, சோ மொத்தமா 1,330 திருக்குறள் இருக்கும் இல்லையா, சோ 1,330 × 7 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,310 வந்துடும். இது வந்து சீர். ஆனா ஒரே சீர்ல உங்களுக்கு 2 சொல் 3 சொல் கூட வரலாம் இல்லையா, அதனாலதான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 சொல் வந்துடும். ஓகேங்களா, சோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணையுமே. அடுத்து பாருங்க. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள். சோ திருக்குறளில் 2 சொற்கள் கீழே இருக்கிறதுல இடம்பெறல, என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. யானை, பாம்பு, தமிழ் கடவுள், அனிச்சம் குவளை, 70 கோடி. சோ இதுல பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் அப்படிங்கிற இந்த 2 சொற்கள் தான் பாத்தீங்கன்னா திருக்குறளில் இடம்பெறவில்லை. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா பாருங்க. திருக்குறளில் இடம்பெறாத எழுத்து. ஓகேங்களா, சோ திருக்குறளில் இடம்பெறாத உயிர் எழுத்து பாத்தீங்க அப்படின்னா ஔ. ஓகேங்களா, சோ என்னது ஔ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து இடம்பெற்று இருக்காது. அடுத்து பாருங்க. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து. ஓகேங்களா, சோ அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து பாத்தீங்க அப்படின்னா நீ. ஓகேங்களா, சோ இந்த நீ தான் பாத்தீங்க அப்படின்னா அதிக முறை பயன்படுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 1,700க்கு மேல இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா 1,705 நினைக்கிறேன். என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. திருக்குறளின் முதல் பெயர். ஓகேங்களா, சோ திருக்குறளின் முதல் பெயர் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதுல என்ன? ஓகேங்களா, சோ இங்க இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் தான். உத்திரவேதம், தெய்வநூல், முப்பால், பொய்யாமொழி எல்லாமே சிறப்பு பெயர் தான். அதுல முப்பால் அப்படிங்கறத தான் முதல் பெயரா சொல்றாங்க. ஓகேங்களா, சோ முப்பால் அப்படிங்கறத முதல் பெயரா சொல்றாங்க. அடுத்து பாருங்க. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துகள். ஓகேங்களா, சோ ஒரே ஒரு முறை மட்டும் இந்த எழுத்து 2 எழுத்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நீ, ஔ. ஓகேங்களா, லி, ngா. அடுத்து ஆ, ஓ, டி, இ. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, சோ லி அதுக்கப்புறம் ஞா. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம். ஓகேங்களா, சோ ஒரே பழம் பாத்தீங்க அப்படின்னா நெருஞ்சி பழம். ஓகேங்களா, சோ என்னது நெருஞ்சி பழம். இந்த பழம் மட்டும்தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க. திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் அதிக தொடர்பு உள்ளது? ஓகேங்களா, சோ திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் அதிக தொடர்பு உள்ளது அப்படின்னா 7. ஓகேங்களா, சோ பாருங்க 1330 குறளா, இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 7ன்னு வரும். 133 அதிகாரமா, இதையும் கூட்டினீங்க அப்படின்னா 7ன்னு வரும். அதுக்கப்புறம் 7 அப்படிங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 8 டைம் வந்திருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப 7 அப்படிங்கிற நம்பருக்கும் திருக்குறளுக்கும் அதிக தொடர்பு இருக்கும். அடுத்து பாருங்க. 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? இப்பதான் பார்த்தோம் இல்லையா, எத்தனை திருக்குறள் 8 இடத்துல வரும். 7 அப்படிங்கிற அந்த எழுத்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எந்த எண் பாத்தீங்க அப்படின்னா 8 இடத்துல வரும். ஓகேங்களா, சோ 8 திருக்குறள். அடுத்து பாருங்க.
திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் ஓகேங்களா. சோ இரு மலர்கள் பாத்தீங்க அப்படின்னா அனிச்சம் குவளை ஓகேங்களா. சோ இரு மரம் பாத்தீங்க அப்படின்னா பனை மூங்கில் வரும் இல்லையா, இரு மலர்கள் பாத்தீங்க அப்படின்னா அனிச்சம் குவளை ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஓகேங்களா. சோ 7 அப்படிங்கிற நம்பர் 8 டைம் வரும்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரே ஒரு எண் மட்டும் வரல ஓகேங்களா. என்ன அப்படின்னா 9 ஓகேங்களா. 9 அப்படிங்கிற அந்த எண் வந்து திருக்குறளில் இருக்காது ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, பாருங்க, திருக்குறளில் உள்ள மொத்த சீர்கள் ஓகேங்களா. சோ சீர்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னேன் இல்லையா, சோ 1330 குறள், ஒரு குறளுக்கு 7 சீர் பெருக்குனீங்க அப்படின்னா 9310 வரும், ஆப்ஷன் பி ஓகேங்களா. சோ 14,000 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொற்கள் வரும் ஓகேங்களா. சோ 42,194 எழுத்துகள் வரும். சோ இது கம்பல்சரியா முக்கியம், இந்த மூணையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்தவர்கள் வரும் ஓகேங்களா. சோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பாத்தீங்க அப்படின்னா ஜியு போப் ஓகேங்களா. சோ வீரமாமுனிவர் உங்களுக்கு வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார், ஜியு போப் தான் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஓகேங்களா. சோ ஜெர்மன்ல பாத்தீங்க அப்படின்னா க்ரௌல் அப்படிங்கிறவர் தான் மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா. சோ ஜெர்மன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் க்ரௌல் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஓகேங்களா. சோ பிரெஞ்சு மொழி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியல் இல்லைன்னா ஆரியல் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஆப்ஷன்ல எந்த மாதிரி வருதோ அதை போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஏரியல்னு வரலாம், இல்லைன்னா ஆரியல் அப்படின்னு வரலாம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்தவர் ஓகேங்களா. சோ ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்தவர் பாத்தீங்க அப்படின்னா டால்ஸ்டாய். இது ரஷ்யன் வரலாம், இல்லைன்னா உருசியன் வரலாம், இப்படி கொடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான் ஓகேங்களா. சோ ரஷ்ய மொழி இல்லைன்னா உருசிய மொழின்னு கேட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான், யாரு, டால்ஸ்டாய் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் ஓகேங்களா. சோ இந்தி மொழி பாத்தீங்க அப்படின்னா இந்தி மொழியில யார் மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னா பி.டி. ஜெயின் ஓகேங்களா. சோ பி.டி. ஜெயின். அடுத்து பாருங்க, திருக்குறளை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஓகேங்களா. சோ தெலுங்குல யாரு மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா வைத்தியநாத பிள்ளை ஓகேங்களா. சோ யாரு, வைத்தியநாத பிள்ளை. அடுத்து பாருங்க, திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் ஓகேங்களா. சோ வடமொழியில் மொழிபெயர்த்தவர் பாத்தீங்க அப்படின்னா அப்பா தீட்சிதர் ஓகேங்களா. அப்பா தீட்சிதர். இப்ப என்னென்ன மொழி பார்த்தோம் பாருங்க, லத்தீன் மொழி பார்த்தோம் கரெக்டா. லத்தீன்ல பாத்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர். அடுத்து யாரு, ஆங்கிலம் ஓகேங்களா. சோ ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜியு போப். அடுத்து ஜெர்மன் மொழி, ஜெர்மன்ல பாத்தீங்க அப்படின்னா க்ரௌல். அடுத்து பிரெஞ்சு மொழியில பாத்தீங்க அப்படின்னா ஆரியல் இல்லைன்னா ஏரியல் ஓகேங்களா. அடுத்து ரஷ்ய மொழியில பாத்தீங்க அப்படின்னா டால்ஸ்டாய். அடுத்து இந்தி மொழியில பாத்தீங்கன்னா பி.டி. ஜெயின். அடுத்து வடமொழி ஓகேங்களா. சோ வடமொழி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பா தீட்சிதர். அடுத்து இன்னொன்னு என்ன, தெலுங்கு ஓகேங்களா. சோ தெலுங்கு பாத்தீங்க அப்படின்னா வைத்தியநாத பிள்ளை ஓகேங்களா. சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. சோ 8 மொழிக்கும் இந்த இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, பாருங்க, திருக்குறளில் 46 குறள்களில் உயிரினங்கள், இங்கே ஆன்சரை கொடுத்துட்டேனா, ஓகே. சோ டேஷ் வரும் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல எத்தனை குறள்களில் உயிரினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனன்னு வரும் ஓகேங்களா. சோ 46 குறள்களில் பாத்தீங்க அப்படின்னா உயிரினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் ஓகேங்களா. சோ இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா பாத்தீங்க அப்படின்னா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் டி திருக்குறள். இதோட பாத்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் முடிஞ்சது ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ பாருங்க, சோ திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 9 இயல்கள் இருக்கும், 3 பால் இல்லையா. சோ அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அப்படி இல்லைன்னா இன்பத்துப்பால், மொத்தமா 3 பால், 9 இயல்கள் வரும் ஓகேங்களா. சோ 133 அதிகாரங்கள், 1330 திருக்குறள்கள் இருக்கும் ஓகேங்களா. சோ அதுல அறத்துப்பால் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 அதிகாரங்களும் 380 பாடல்களும் இருக்கும். சோ 38 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்னா 380 குறள் இருக்கும் கரெக்டா. சோ அறத்துப்பால்ல உங்களுக்கு 4
இயல்கள் வரும். மொத்தமா 9 இயல் சொன்னா அறத்துப்பால்ல பாத்தீங்க அப்படின்னா 4 இயல், பொருட்பால்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயல், அதுக்கப்புறம் காமத்துப்பால் இல்லைன்னா இன்பத்துப்பால் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயல் வரும். மொத்தமா 9 இயல். ஓகேங்களா? சோ பாருங்க, அறத்துப்பால்ல 4 இயல் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகேங்களா? சோ பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் இதுலயும் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள், இல்லறவியல்ல 20, துறவரவியல்ல 13, ஊழியல்ல 1. ஓகேங்களா? அப்போ மொத்த குறள் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். அதிகாரம் ஞாபகம் இருந்தா போது, ஒரு அதிகாரத்துக்கு 10, அப்ப 4 × 10 40 குறள். இது 20 × 10 200, இது 13 × 10 130, இது 1 × 10 10. அப்ப என்ன வரும் பாருங்க, 30 40 80 3 380 வந்துருச்சுங்களா? சோ இந்த இடத்துல நம்மளே சொல்லிருப்போம் இல்லையா? சோ 380 குறள்கள். ஓகேங்களா? சோ இந்த அதிகாரங்கள் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா குறள் தன்னால ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? சோ பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1. ஓகேங்களா? இது வந்து அறத்துப்பால். அடுத்து பாருங்க பொருட்பால். ஓகேங்களா? சோ பொருட்பால் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயல்கள் வரும், 70 அதிகாரம், 700 பாடல். 70 அதிகாரம் × 10 குறள் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 700ன்னு கிடைச்சிரும் இல்லையா? சோ அரசியல், அமைச்சியல், ஒலிபியல் அப்படின்னு 3ஆ பிரியும். அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒலிபியல் 13. அப்போ 25 × 10 250, 32 × 10 உங்களுக்கு 320, 13 × 10 130. ஓகேங்களா? சோ இதை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் பாருங்க, 5 7 10 மீதி 1 6 7. சோ 700 மொத்தம். ஓகேங்களா? சோ கிடைச்சிருச்சா? சோ அப்போ பொருட்பால்ல மொத்தமா 3 இயல், அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். அரசியல்ல 25, அமைச்சியல்ல 32, ஒலிபியல்ல 13. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, காமத்துப்பால். காமத்துப்பால் அப்படி இல்லைன்னா இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 இயல்கள் இருக்கும். ஓகேங்களா? சோ 25 அதிகாரங்களும் 250 பாடல். அப்ப 25 × 10 250. ஓகேங்களா? சோ மொத்தமா 2 இயல் சொல்லிட்டேன்னா, களவியல், கற்பியல். ஓகேங்களா? சோ களவியல்ல 7 அதிகாரங்கள், கற்பியல்ல 18 அதிகாரங்கள். சோ 7 × 10 18 × 10. அப்ப 70 180 என்ன வரும், 250ன்னு வரும். ஓகேங்களா? சோ இதை மட்டும் இந்த அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1, அதுக்கப்புறம் அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒலிபியல் 13, களவியல் 7, கற்பியல் 18. ஓகேங்களா? சோ இதுல 1330 குறளும் வந்துடும், 133 அதிகாரங்களும் வந்துடும். அடுத்து பாருங்க, ஒரு குறளில் பற்று என்ற சொல் 6 முறை இடம்பெற்றுள்ளது. இதுவே ஒரே குறளில் அதிகப்படியாக வரும் சொல். ஓகேங்களா? சோ அதிகப்படியா ஒரே குறள்ல ஒரே சொல் அதிகமா என்ன வருது அப்படின்னா பற்று. ஓகேங்களா? சோ பற்று அப்படிங்கிற அந்த குறள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பற்று வரும். ஓகேங்களா? சோ பற்றுக பற்றற்றான் அந்த மாதிரி வரும். சோ அது பாத்தீங்கன்னா பற்று அப்படிங்கிற அந்த சொல் தான் 6 முறை வந்திருக்கும். அந்த திருக்குறள்ல தான் அதிகப்படியான சொல் வந்திருக்க ஒரே குறள். ஓகேங்களா? சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, திருக்குறளுக்கான பெயர் காரணம். திருக்குறளை திரு கூட்டல் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? குறுகிய அடிகளை கொண்டதால் இது வந்து இப்பெயர் பெற்றது. ஓகேங்களா? சோ அடுத்து அதன் உயர்வு கருதி திரு அப்படிங்கிற அந்த அடைமொழியோட குறள் தான் இல்லையா? சோ ஒவ்வொன்றுமே குறள் தான், அதோட உயர்வு கருதி திரு அப்படிங்கறத முன்னாடி போட்டு திருக்குறள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து திரு அப்படிங்கிறதுக்கு செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை இப்படி பல பொருள்கள் உண்டு. ஓகேங்களா? சோ திருனா என்ன, செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை இந்த மாதிரி பல பொருள்கள் உண்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோ திருக்குறளின் வேறு பெயர்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறளோட வேறு பெயர்கள், திருவள்ளுவரோட வேறு பெயர்கள். ஓகேங்களா? சோ திருக்குறளின் வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவம், தமிழ்மறை, பொதுமறை, முப்பால், பொய்யாமொழி, தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், திருவள்ளுவ பயன். ஓகேங்களா? சோ இது நச்சினார்க்கினியர் சொன்னது. அடுத்து தமிழ்மாதின் இனிய உயர்நிலை, அற இலக்கியம், அறிவியல் இலக்கியம், குறிக்கோள் இலக்கியம், நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் திருக்குறளுக்கு உண்டு. அடுத்து பாருங்க, திருவள்ளுவருக்கு பெயர்கள். சோ நாயனார், தேவர். தேவர் அப்படின்னு நச்சினார்க்கினியர் சொன்னாரு. தெய்வப்புலவர் அப்படின்னு இளம்பூரணார் சொன்னார். ஓகேங்களா? சோ நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார்,
பெருநாவலர், பொய்யில் புலவன், இந்த மாதிரி திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் நிறைய உண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருவள்ளுவரின் காலம் கேட்டாங்க அப்படின்னா கிமு 31 அப்படிங்கறத தான் இப்ப நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ மறைமலை அடிகள் தான் அதை சொன்னாரு. இப்ப நம்ம அதை தான் பின்பற்றிட்டு இருக்கோம். அவரோட காலம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிமு 31 எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து பாருங்க, திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர். அந்த பதின்மர் சொன்னேன் இல்லையா? சோ திருக்குறளுக்கு உரை எழுதினவங்கல பதின்மர் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த பதின்மர், அந்த 10 பேரோட பேர் என்ன அப்படின்னா தருமர், தாமத்தர், பருதி, திருமாலியார், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இப்ப 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்களா? 4ல 3 இவங்க பேர் கொடுத்துட்டு 1 வேறவங்க பேர் கொடுத்து யாரு அந்த பதின்மர்ல இல்லைன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேற 3 பேர் கொடுத்துட்டு 4வதா இவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்து இதுல பதின்மர் யாருன்னு கேட்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கலாம். சோ தெரிஞ்சுச்சுக்கோங்க. தருமர், தாமத்தர், பருதி, திருமாலியர், பரிப்பெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. சோ இதை தெரிஞ்சுச்சுக்கோங்க. அகரம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாத்தீங்கன்னா அகரத்தில் தொடங்கி கடைசி 1330 குறள்ல கடைசி எழுத்து 4 முடியும். ஓகேங்களா? சோ அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சோ திருக்குறளின் சிறப்பு, ஒவ்வொருத்தவங்களும் திருக்குறள் ஒவ்வொரு மாதிரி சிறப்பா பேசியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த யார் சொன்னாங்க அப்படிங்கறது கேட்கலாம். ஓகேங்களா? அந்த வாக்கியங்களை கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படிங்கறத கேட்கலாம். பாருங்க, பாரதியார் என்ன சொன்னாரு அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? அது போக கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த இதை கொடுத்துட்டு இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இதை கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ இது 2 சொன்னது பாரதியார். அடுத்து பாரதிதாசன் பாருங்க, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் அப்படின்னும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? சோ இது 2மே பாரதிதாசன் சொன்னது. அடுத்து பாருங்க, மனோன்மணியம் சுந்தரனார் என்ன சொன்னார் அப்படின்னா வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவரு நன்றுணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இந்த மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் சொன்னார். ஓகேங்களா? அடுத்து சுத்தானந்த பாரதி பாத்தீங்க அப்படின்னா எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம். அப்ப தமிழ் வேதம்னா என்ன? திருக்குறள் தான். ஓகேங்களா? சோ சுத்தானந்த பாரதி பாத்தீங்க அப்படின்னா எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம். அடுத்து திருவிக்கா என்ன சொன்னார் அப்படின்னா திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதென்று, அது மண்பதைக்கு உலகுக்கு பெரியது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எந்த ஒரு வகுப்பு, மதம், அதுக்கப்புறம் ஜாதி, நிறம், நாடு, இந்த மாதிரி எதுக்குமே அது உரியதில்லை. சோ பொதுவானது அப்படின்னு சொல்லி திருவிக்கா சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கியாபே விஸ்வநாதம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் திருக்குறள் என்னும் ஓர் நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி உலகிற்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஒரு சிலது மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துட்டு இருந்தா இல்லையா? சோ அதுவும் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ இதோட தமிழ் டெஸ்ட் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ மண்டேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாளும் 200 கொஸ்டினுக்கான டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த குரூப் 2, 2A அந்த இதுல வருது இல்லையா? சோ எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கிற எல்லாமே. ஓகேங்களா? சோ பொது தமிழ், இலக்கணம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி, பிசிக்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ், இந்த மாதிரி என்னென்ன கேட்பாங்களோ கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி என்னென்ன அந்த எக்ஸாம்ல கேட்பாங்களோ சேம் அதே பேட்டர்ன்ல டெய்லியும் 200 கொஸ்டின் லைவ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ டைமிங் நான் அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? சோ ஃபுல்லாவே எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. சோ மண்டேல இருந்து 3 டெஸ்ட் இருக்கும். சோ டெஸ்ட்ல மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்போ 50 எழுதுனாங்க இல்லையா? ஸோ இதுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.